அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அகத் தூய்மையும் புற தூய்மையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்கள் குறைவான ஆடையை வைத்திருந்தார்கள். நாம் வைத்திருந்தது போன்று டஜன் கணக்கில் அவர்களிடம் ஆடைகள் இருக்கவில்லை. அதிகமான ஆடைகளை வைத்திருக்கின்ற நாம் ஆடை தூய்மையில் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓரிரு ஆடைகள் மட்டுமே இருந்தன. தமிழில் கந்தலானாலும் கசக்கிக் கட்டு, கூழானாலும் குளித்துக் குடி என்று கூறுவார்கள். அதுபோன்று குறைவான ஆடை இருந்தாலும் தூய்மை செய்தே அணிய வேண்டும் என்று அல்லாஹ் பெருமானாருக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். உமது ஆடைகளை தூய்மைப்படுத்துவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 74 வசனம் 4. உடலும் ஆடைகளும் தூய்மையாக இருப்பதுடன் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. பெரும்பாலான வழிபாட்டு தலங்களில் தூய்மை பேணப்படுவது கிடையாது. மாற்றார்களின் வழிபாட்டு தலங்களுடன் ஒப்பிடுகையில் நமது பள்ளிவாசல் அவற்றை விட பன்மடங்கு தூய்மையாக உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் காபாவில் கூடினாலும் ஒரு குப்பையோ அல்லது துர்நாற்றத்தையோ அங்கு காண முடியாது. தொழுமிடம் அவசியம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத்தந்ததே இதற்கு காரணம். பலர் கூடும் இடங்களில் எச்சிலை துப்பி அசுத்தம் செய்வது குற்றம் என்று கூறுகிறது இஸ்லாம். அசுத்தம் செய்துவிட்டால் அசுத்தத்தை நீக்குவதே அதற்கான பரிகாரம் என்று கூறி அசுத்தத்தை ஒழிக்கின்றது. பள்ளிவாசலில் உமிழ்வது குற்றமாகும், அதை மண்ணுக்கடியில் மறைப்பது அதற்குரிய பரிகாரமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பூண்டு, வெங்காயம் போன்ற பொருட்கள் அசுத்தமானவை அல்ல. ஆனால் அவற்றை உண்டால் நீண்ட நேரத்திற்கு வாயில் துர்நாற்றம் அடிக்கும். தொழுகைக்காக பள்ளிக்கு வரும்போது இது போன்ற நாற்றத்தை ஏற்படுத்தும் பொருட்களை பயன்படுத்தக் கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது. அதை உண்டவர் அங்கு வரக்கூடாது என தடையும் விதிக்கின்றது. வெள்ளை பூண்டோ வெங்காயமோ சாப்பிட்டவர் நம்மிடமிருந்து விலகி இருக்கட்டும் அல்லது நம் பள்ளிவாசல் இருந்து விலகி இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம்களின் பெருநாளான வெள்ளிக்கிழமை என்று மிக தூய்மையாக பள்ளிக்கு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியுள்ளார்கள். வணக்கத்திற்கு உள்ள தூய்மை இருந்தால் மட்டும் போதாது, உடல் தூய்மையும் அவசியம் என்பதே வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா நாளில் ஒருவர் குளித்து இயன்றவரை தூய்மையாகி பிறகு எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசி புறப்பட்டு அமர்ந்திருக்கும் இருவரை பிரிக்காமல் அவருக்கு விதிக்கப்பட்டதை தொழுது பிறகு இமாம் வந்ததும் மௌனம் காத்தால் அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட குற்றங்கள் மன்னிக்கப்படும். அறிவிப்பவர் சல்மான் அல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 910. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் குளிப்பதை கடமையாக்கி தூய்மையின் அவசியத்தை உணர்த்துகிறது. ஜும்மா நாளன்று குளிப்பது பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு தொழுகையின் போதும் உழு செய்து கொள்வதை மார்க்கம் கடமையாக்கியுள்ளது. சுத்தமின்றி நிறைவேற்றப்படும் தொழுகை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தெளிவுபடுத்துகிறது. தூய்மையின்றி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னதை நான் செவியிட்டுள்ளேன். நமக்கு தெரியாமல் நம்மீது அசுத்தம் பட்டிருக்கும் நிலையில் தொழுகையில் ஈடுபட்ட பிறகு நம் கவனத்திற்கு அது வந்தால் முதலில் அந்த அசுத்தத்தை நீக்க வேண்டும். இது போன்ற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட போது அல்லாஹ் அதை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடவில்லை. அதை ஒரு அற்ப விஷயமாகவும் கணக்கிடவில்லை. அது சம்பந்தமாக வஹியை அறிவித்து
தூய்மையின் முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைத்தான் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.